ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். கீழ்காணும் ஆயச்சதுரத்தின் நிறை, நிரல் மற்றும் மூலைவிட்ட உறுப்புகள் சமம் எனில் எக்ஸ், ஒய் மற்றும் இசட் காண்க. இந்த படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாயச்சதுரம் இதில் எந்த பக்கம் நீங்கள் கூட்டினீங்கனாலும் ஈக்குவல் நம்பர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதான் சமம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்படி ரோ வைஸும் கூட்டலாம், இப்படி காலம் வைஸும் கூட்டலாம். இந்த மூலைவிட்ட உறுப்புகளும் சமம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த பக்கம் கூட்டினாலும் எல்லாமே ஒரே நம்பராக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் படத்தில் பாருங்கள், இந்த மாயச்சதுரத்தில் எக்ஸ், ஒய், இசட் இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டிங்கன்னா அதை சுற்றி எல்லா இடமும் ஒரே நம்பர், எந்த பக்கம் கூட்டினாலும் ஒரே நம்பர் வர்ற மாதிரி அந்த இடத்துல நம்பர் நம்ம கொடுக்கணும். அதான் எக்ஸ், ஒய், இசட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த ரோவில் எக்ஸ் இருக்குது, இந்த ரோவில் இசட் இருக்குது, இந்த ரோவில் ஒய் இருக்குது. இப்போ எதில் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரோவில் இங்கிலீஷ் அந்த லெட்டர் இருக்குது, இந்த ரோவிலையும் இருக்குது, இந்த ரோவிலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. எதில் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் லெட்டர்ஸ் இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் நம்ம கூட்டி ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ், ஒய், இசட்டில் நம்ம மதிப்பு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த கட்டத்தை மட்டும் பாருங்கள், இந்த வரிசை. ஓகேங்களா? இந்த காலம் சொல்லுவாங்க, இப்படி நீட்டாக இருக்கிறது. -10 -3 4. இப்போ இது மூணுத்தையும் கூட்டுங்க. -10 -3 +4. இது ரெண்டு மைனஸில் இருக்குது, கூட்டிக்கோங்க. 10 3 கூட்டினா 13, -13 +4. 1 ப்ளஸ் 1 மைனஸில் இருந்தால் கழிக்கணும். 13ல் 4 போச்சுன்னா 9. இப்போ ரெண்டுத்துல எது பெரிய நம்பரு? 13. 13க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். அப்போ -9. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -9 இங்கே வரும். அப்போ எல்லா பக்க அளவுகளும் -9 தான். ஓகேங்களா? இது மூணுத்தையும் கூட்டினாலும் -9 வரும், இது மூணுத்தையும் கூட்டினாலும் -9. ஏன்னா இது மூணுத்தையும், அடுத்து இது மூணுத்தையும் கூட்டினாலும் -9. எந்த பக்கம் நீங்கள் கூட்டிங்கனாலும் உங்களுக்கு -9 வரணும். ஓகேங்களா? சரி, இது எப்படி போடலான்னு பாருங்கள். மேலே இருக்க அந்த மாயச்சதுரம் நான் இங்கே போட்டுட்டேன். இப்போ இந்த லைன் மட்டும் -9 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த எக்ஸ் இதோ இருக்கு இல்லையா, எக்ஸு பக்கத்தில் இந்த ரோவை ஃபஸ்ட்டு ரோவை பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரோவை பாருங்கள். 1 -10. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. -10 1. அப்போது 10லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா -9 இருக்கும். இதில் டேரெக்டாக -9 கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸோட இடத்துல என்ன போட்டால் அந்த -9 அப்படியே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 போட்டால், இந்த போட்டுட்டேன் பாருங்கள், எக்ஸோட இடத்துல 0 போட்டுட்டேன். ஓகேங்களா? 0 போட்டிங்கன்னா 10ல் 1 போச்சுன்னா 9, -9 இங்கே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த ரோ பாருங்கள், ஒய் -3 -2 இருக்குது. -2 -3 இது ஒரு ரெண்டுத்தையும் கூட்டுங்க. -2 -3 கூட்டினீங்கன்னா -5. -3 -2 கூட்டினீங்கன்னா -5. -5 கூட என்ன நம்பர் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு -9 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4 கூட்டினீங்கன்னா 9 வரும். அப்போ ஒய் இருக்கிற இடத்துல நம்ம -4ன்னு போட்டுக்கலாம். அப்போ அது அந்த ரோவை கூட்டினீங்க அப்படின்னா -9 உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்து இந்த ரோ பாருங்கள், -6 4 இசட். இப்போ இசட் கண்டுபிடிக்கணும். இதில் 4 -6, 4லேருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா, 6லேருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா -2. -2 கூட எந்த நம்பர் கூட்டினா -9 கிடைக்கும்? -7 கூட்டினீங்கன்னா -9 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல இசட்டோட இடத்துல -7ன்னு போடுங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த பக்கம் கூட்டினீங்கனாலும் இதை போட்டோம் பாருங்கள், இந்த ரெட்டால் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 0 -4 -7. எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ -4, இசட்டோட வேல்யூ -7. நீங்கள் இந்த பக்கம் கூட்டுங்க, -7 -9 கிடைக்கும். இந்த ரோ கூட்டுங்க -9, இந்த ரோ கூட்டுங்க, இதை பாருங்கள், -7 -2 0 மூணுத்தையும் கூட்டிங்கன்னா -9 கிடைக்கும். அடுத்து இந்த வாட்டத்துலேயும் ரோவை கூட்டுங்க. இந்த காலம் வைஸ் இப்போ கூட்டினது, அடுத்து ரோ வைஸ் இப்படி கூட்டுங்க, உங்களுக்கு -9 கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மூலைவிட்ட உறுப்புகளின் கூடுதலும் 9 கிடைக்கும். இதை பாருங்கள், -6 -3 ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா -9. இங்கே 0 தானே இருக்குது. அடுத்து இந்த மூலைவிட்டத்தை கூட்டுங்க. -7 -3 1, -7 -3 -10, 10ல் 1 போச்சுன்னா -9. ஓகேங்களா? அப்போ எல்லா பக்கமுமே -9 வந்துடுச்சு. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 0, ஒய் வந்து -4, இசட் வந்து -7. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது மாதிரி தான் போடணும். இது எப்படி போடுறாங்கன்னு, இப்படி போடுறது நம்ம தான் யோசித்து போடணும், அந்த இடத்துல நம்பர் என்ன வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். தரைத்தளத்திலிருந்து ஒருவர் 18வது தளத்திற்கு செல்கிறார். தரைத்தளத்திலிருந்து 18வது தளத்திற்கு செல்கிறார். பின் அத்தளத்திலிருந்து ஒரு தளம் கீழே இறங்குறார். கீழே ஒரு தளம் இறங்குறாருன்னா 17வது தளத்திற்கு இறங்குகிறார். மீண்டும் அதே நபர் அத்தளத்திலிருந்து 17 தளம் மேலே செல்கிறார். திருப்பி 17 தளம்
வந்து மேலே போகிறோன்னு சொல்கிறாரு. பின்னர் தளத்திலிருந்து 11 தளம் கீழே இறங்குகிறார். தற்போது அந்த நபர் எந்த தளத்தில் உள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, இது எப்படி போகிறதுன்னு படத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ தரைத்தளம் எழுதிட்டேன். அதுலேருந்து எத்தனை தளத்துக்கு போகிறாரு? 18வது தளத்துக்கு போகிறாரு. ஓகேங்களா? திருப்பி ஒரு தளம் கீழே இறங்குறாரு. அதான் அம்புக்குறி நான் இப்படி போட்டிருக்கேன். ஒரு தளம் கீழே இறங்குறாரு, 17வது தளத்துக்கு வந்துடுவார். திருப்பி என்ன செய்கிறாங்க பாருங்கள், மேலே 17 தளம் மேலே செல்கிறார். இந்த பாருங்கள், 17 தளம் மேலே செல்கிறார். இந்த போட்டிருக்கோம் பாருங்கள். திருப்பி இந்த 17வது தளத்திலிருந்து 17 தளம் மேலே செல்கிறார்னா இங்கே நாங்கள் 17 போட்டிருக்கணும். இந்த நம்பர் கிடையாது, அதுக்கு கீழே இருக்கிற நம்பர். ஓகேங்களா? நான் ஏன்னா 18 விட்டுட்டு 19லேருந்து தான் 1 2 3 4 5 6 நான் எழுதியிருக்கேன். அது நம்ம 18லேருந்தே எழுதணும். ஏன்னா 17 கீழே ஒரு தளம் கீழே இறங்கிட்டு அப்புறம் ஏறதுனால நம்ம 18வது தளத்துலேருந்து தான் 1 2 3 கவுண்டிங் போடணும். அப்போ 17 தளம் மேலே செல்கிறாருன்னா எந்த இடத்துல வரணும்? 34வது தளத்திற்கு போயிருப்பார். ஓகேங்களா? இந்த 34வது தளம், இந்த புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 34வது தளத்திற்கு போயிருப்பார். நீங்கள் தனியாக எட்ட கூட நம்பர் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? திருப்பி அந்த 34வது தளத்திற்கு போனதும் திருப்பி 11 தளம் கீழே இறங்குறான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 34வது தளத்துலேருந்து 11 தளம் கீழே இறங்குங்க. 16லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 16லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 தளம்னா எந்த தளத்தில் வந்து இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23வது தளத்திற்கு அவர் வருவார். ஓகேங்களா? இறுதியாக அவர் எந்த தளத்தில் இருப்பார்? தற்போது அந்த நபர் எந்த தளத்தில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23வது தளத்தில் இருப்பார். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது படம் போட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? டைரெக்டாக போட முடியாது, ஆன்சர் தப்பாக வரும் உங்களுக்கு. அடுத்த சம் பாருங்கள். அஞ்சலக குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. இதன் முதல் இலக்க எண் 6. எண்கள் 3 0 6 1 மற்றும் 8 இவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி எழுதப்படும் மிகச்சிறிய அஞ்சலக குறியீட்டு எண் யாது? ஒரு அஞ்சலக குறியீடு வந்து அந்த எண் வந்து 6 இலக்கங்களில் இருக்கும். உங்களுக்கு தெரியும். இதன் முதல் இலக்க எண் வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. முதல் இலக்கம் எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 6ல் ஸ்டார்ட் ஆகும். எண்கள் வந்து 3 0 6 1 மற்றும் 8 இவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி எழுதப்படும் மிகச்சிறிய அஞ்சலக குறியீட்டு எண். இது வெரி ஈஸி தான். ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் 6ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மிகச்சிறிய எண் கேட்டாங்கன்னா 6 மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற நம்பர்லாம் ஒரு முறை தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 5 நம்பரும் அந்த 5 நம்பரையும் நீங்கள் என்ன செய்யணும்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரில் எழுதிக்கோங்க. எழுதிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறிய அஞ்சலக குறியீட்டு எண் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஆன்சரில் பாருங்கள், இருக்கிற நம்பர் 0 என்னென்ன நம்பர் இருக்காங்க? மீதி 5 நம்பர் 3 0 6 1 8. ஓகேங்களா? 3 0 6 1 8 கொடுத்துட்டாங்க. முதல் நம்பர் 6ன்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்று எக்ஸ்ட்ரா நம்பர், முதல் நம்பர் கொடுத்துட்டாங்க. மீதி இங்கே இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா? மீதி 5 நம்பர் இருக்குது. இதில் எது சின்ன நம்பர்லேருந்து நம்ம பெரிய நம்பர் வரைக்கும் இது வேணும் தான் 0. எது சின்ன நம்பர்? 0. அடுத்தது 1. 1ஓட பெருசு 3, 3ஓட பெருசு 6, 6ஓட பெருசு 8. இப்போ இதுதான் மிகச்சிறிய அஞ்சலக குறியீட்டு எண். இந்த இந்த ஆன்சர் போட்டிருக்கும் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? வெரி ஈஸியான சம் தான் இது. இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.